செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால வந்து இணைவதால் தாவேக்காக்கு நன்மை நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் இருக்கு. பட் செங்கோட்டையன் மாதிரியான ஒரு நபர், ரொம்ப அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தாவேக்காக்குள்ள நுழைவது அப்படிங்கிறது தாவேக்காக்கு பாசிட்டிவான ஒரு செய்தி தான். இது எப்படி ஒரு பாசிட்டிவான செய்தி அப்படின்னு சொல்றத ஒரு சிம்பிள் சைக்காலஜி வழியா நான் சொல்லித்தரேன். வேற ஒண்ணுமே இல்லை. 200 ரன் ஒன் டே மேட்ச்ல 200 ரன் அப்படிங்கிறது யாராலையும் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்றது தான் மிகப்பெரிய அளவில் சாதனையாக இருந்தது. பட் அந்த 200 ரனை ஒருத்தர் அடிக்கிறார், சச்சின் அடிக்கிறார்னு வச்சுக்கோங்க. 200 ரன் அப்படி அடிச்சு அசால்ட்டா நிற்கிறார் மனுஷன். ஒரு மனுஷன் அடிச்ச உடனே டக்குன்னு அடுத்தது சில 200 அப்படிங்கிறதுலாம் அடிக்கப்படுது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் யார் அடிப்பாங்க, ஃபர்ஸ்ட் யார், வேற ஒன்றுமே இல்லை, பஸ்ஸை விட்டு வெளியில வந்து ஒரு நபர் டாய்லெட்டுக்குள்ள போனால் போதும், வரிசை எல்லாரும் போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த முதல் நபர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேள்விக்கு பதில் தான் செங்கோட்டையன் அப்படிங்கிற அந்த நபர். அப்போ தாவேக்கால செங்கோட்டையன் அவர்கள் இணைவது அப்படிங்கிறது முடிவான்னு கேட்டால் இல்லை, அது தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொடக்கம் இது வெறும் அதிமுகவை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒரு தொடக்கம் கிடையாது. இது திமுகவை பாதிக்கும், பாமகவை பாதிக்கும், விசிகாவை பெரிய அளவில் பாதிக்கும், நாம் தமிழர் கட்சியை பாதிக்கும், பாஜகவை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் சொல்றதை பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்டம் இப்ப ஆரம்பமாயிடுச்சு. இப்படி பேசின உடனே என்னடா விஜய்க்கு நல்லா பேசுறியப்பா அப்படின்னு சொல்லி கீழே கருத்துக்களை என்னால் பார்க்க முடியுது. யதார்த்தம் இதுதான், கலை யதார்த்தத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல ஹைப்பு கொடுத்தோ இல்ல இதுல தேவையில்லாத செய்திகளை கொண்டு வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அது யாரு, பெரிய கருப்பன் அவர்களா அமைச்சராக இருக்காரா, செம்மையான டான்ஸ் என்ஜாய் பண்றாரு, பெண்கள் ஆடுறாங்க, வா கிட்ட வந்து ஆடுப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவரை மாதிரியான நபர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பர்த்டேவை இப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாளைக்கு செங்கோட்டையன் அவர்கள் காலையில் 10 மணிக்கு விஜய் அவர்கள் முன்னிலையில் தாவேக்காவில் இணைகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சுன்னா எந்த செய்தி முன்னாடி வரும் நீங்களே சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் செய்தி வருமா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த ஒரு இணைப்பு விழா அப்படிங்கிறது நடக்குமா? சரி, இதுல இப்போ செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் தான் இணைய போகிறாரான்னு கேட்டா இல்ல, அதுதான் நான் சொன்னேன், பெரிய ட்விஸ்ட் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. வேற ஒண்ணுமே இல்லை, பாஜகவை சார்ந்த சில முக்கியமான நபர்கள், அதாவது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நபர்கள் நாளைக்கு தாவேக்கால் இணைய போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி என்னால் பார்க்க முடிந்தது. அப்ப இப்படி தொடர்கதையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்லையே விக்கி, தாவேக்கால் இருக்கக்கூடிய நிறைய நபர்களும் திமுக இணைகிறார்கள், அதிமுக இணைகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளும் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபேக் நரேட்டிவ்லாம் கொஞ்சம் பேர் செட் பண்ணியிருந்தாங்க. ஒரு தாடி வச்ச ஒரு குட்டி பையன், ஒரு மாணவன் மாதிரி இருக்கான், ஓகே, ஒரு இளைஞன், நான் தாவேக்கா, நான் வந்து இப்போ திமுக போயிட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய புகைப்படம் அட்டை அதெல்லாமே உடச்சு போட்டு போறதை பார்த்துட்டு பையன் பார்த்தா 6 மாசம் 8 மாசம் 10 மாசமா திமுக தீயா வேலை பார்த்த பையன். தாவேக்கால ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிட்டு அந்த அட்டையை உடச்சு போட்டு மறுபடியும் திமுக போய் ஜாயின் பண்ணிருக்காப்ல.